அன்பிற்கினிய ராமனார் குரல் தோழர்களே வணக்கம். நான் உங்கள் குரு ராஜாராமன். வணக்கத்துக்குரிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களே, மரியாதைக்குரிய புதுச்சேரி காவல்துறை இயக்குனர் டாக்டர் திரு ஸ்ரீனிவாஸ் ஐபிஎஸ் அவர்களே, இந்த வீடியோவை வருத்தத்தோடு தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். புதுவை மாநிலத்தில் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் சட்டத்தை அவமதித்து பொதுமக்களுக்கு துரோகம் செய்து வருகிறார்கள். கைது செய்வதற்குரிய குற்றம் சம்பந்தமாக காவல் நிலையத்தில் புகார் ஒன்று கொடுக்கப்பட்டால் எஸ்ஓச்சோவாக இருப்பவர்கள் சுயேட்சையாக வழக்கு பதிவு செய்ய உயர் அதிகாரிகள் அனுமதிக்கப்படாதது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் பொதுமக்கள் மிகப்பெரிய வேதனைக்குள்ளாகிறார்கள். எஸ்ஓச்சோ பொதுமக்கள் கொடுத்த புகார் சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட எஸ்பியிடம் தெரிவித்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய அனுமதி கேட்கும்போது சம்பவம் நடந்ததற்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் உள்ளதா, காயம் எப்படி உள்ளது, அதை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள், இப்படி ஏராளமாக ஏதாவது கேட்டு முதல் தகவல் அறிக்கை தயார் செய்வதற்கு தாமதப்படுத்துகிறார்கள் உயரதிகாரிகள். பொய் புகார் என்றால் பொய்ப்புகார் கொடுத்தவர் மீது 211 ஐபிஎஸ்சியில் பொய்ப்புகார் கொடுத்ததற்காக வழக்கு பதிவு செய்ய சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதுவரை புதுவை மாநிலத்தில் காவல்துறை அதிகாரிகள் அந்த வழக்கு பிரிவை பயன்படுத்தியதே கிடையாது. இப்படி மிகப்பெரிய தொல்லையை கொடுத்து வருகிறார்கள். எஸ்எஸ்பி எல்லண்டோ அவர்கள் இதை கண்காணிப்பதே கிடையாது. இதனால் பொதுமக்கள் மிகப்பெரிய அவதிக்கு ஆளாகிறார்கள். அப்படி எஃப்ஐஆர் தாமதமாக போட்டாலும் அந்த புகார்தாரரை காவல் நிலையம் அழைத்து நீதிமன்றத்துக்கு எஃப்ஐஆர் போடுவதற்காக அந்த எஃப்ஐஆரில் கையொப்பம் வாங்குகிறார்கள். கையொப்பம் வாங்கும்போதே வரிசை எண் 13இல் குறிப்பிட்டுள்ளது போல் உடனடியாக அந்த எஃப்ஐஆரை படித்து பார்த்து சம்மதம் தெரிவித்து அதன் நகலை பெற்றுக்கொண்ட பிறகுதான் கையெழுத்திட வேண்டும். அவ்வாறு கையெழுத்து வாங்கினால் அவர்கள் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை நகலை இலவசமாக உடனடியாக கொடுப்பதில்லை. மேலும் அப்படி கையெழுத்து போடும்போது காவல் நிலையத்துக்கு 2 சாட்சியை கொண்டா என்று சாட்சிகளை அழைத்து கிரைம் டீட்டெயில் ஃபார்ம் என்பது சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று ஆய்வு செய்து படத்தை வரைந்து அதை பார்வையிட்டு கொண்டிருந்த சாட்சிகளிடம்தான் கையொப்பு வாங்க வேண்டும். தற்பொழுது வெட்கக்கான நிலைமை என்னவென்றால், எஃப்ஐஆர் போட்டவுடனே புகார்தாரிடம் சொல்லி 2 சாட்சிகளை வரைத்து அதில் கையெழுத்து வாங்குகின்ற கேடுகட்ட நிலைமை தொடர்ந்து நடந்து வருகிறது. இதனால் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்கும் பொழுது சாட்சிகள் உண்மையை சொல்லிவிடுவதால் வழக்கு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறது. மேலும் உச்சநீதிமன்ற அர்னிஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட் படி எஃப்ஐஆரில் கண்ட குற்றவாளிகளுக்கு 41A அடைப்பாணை கொடுப்பதும் இல்லை. அப்படியே காலந்தாழ்ந்து கொடுத்தாலும் இது சம்பந்தமான அறிக்கையை நீதிமன்றத்துக்கு அனுப்பாமல் உச்ச நீதிமன்றத்தை காவல் நிலைய எஸ்ஓச்சோக்கள் அவமதித்து வருகிறார்கள். இத்தகைய கேடுகட்ட செயலால் குற்றவாளிகள் எந்தவித பயமுமின்றி சுற்றி வருகிறார்கள். மேலும் எஃப்ஐஆர் போட எஸ்பி அனுமதிக்கும் பொழுது உதாரணத்திற்கு கொள்ளை என்ற வழக்கு அந்த புகாரில் இருந்தால் அந்த கொள்ளையை மறைத்து திருட்டு என்று 379 போடுமாறு தவறான வழிகாட்டுதலை எஸ்பிக்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இத்தகைய செயல்பாட்டால் பொதுமக்கள் மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாகிறார்கள். இதனால் சட்ட ஒழுங்கு மேலும் மேலும் தீவிரமடைகிறது. குற்றவாளிகள் எந்தவித பயமுமின்றி அச்சமுமின்றி தொடர்ந்து குற்றங்களை செய்து வருகிறார்கள். இத்தகைய அவல நிலையை உடனடியாக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களும் மரியாதைக்குரிய காவல்துறை இயக்குனர் ஸ்ரீனிவாஸ் அவரும் கருத்தில் கொண்டு உடனடியாக இத்தகைய குற்றச்செயல்கள் காவல் நிலையத்தில் நடக்கா வண்ணம் கண்காணிக்க வேண்டும் என்று ராவணக்குரல் இயக்கத்தின் சார்பாக அதனுடைய தலைவர் குரு ராஜாராமன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பல குற்றச்செயல்கள் தொடர்ந்து நடந்து வருவதை பற்றி தொடர் வீடியோவை தங்களுக்கு சமர்ப்பிக்க கடமைப்பட்டுள்ளேன். இப்படிக்கு குரு ராஜாராமன். நன்றி, வணக்கம்.